தோட்டம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை வந்து குறிக்குது. இந்த தோட்டம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம், ஏவாள், தேவன் இருக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. இந்த தோட்டத்தை கெடுக்கக்கூடிய, அதாவது இந்த தோட்டத்திலிருந்து கனிகள் வெளிப்படாமல், இந்த கனிகள் வெளிப்படுறதுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த பூக்கள், பிஞ்சுகளை எல்லாம் பறித்து சாப்பிடக்கூடிய சில குளிநரிகளையும் சிறு நரிகளையும் பிடிக்க வேண்டும் அப்படின்னு இங்கே உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை குலைக்கிறதுக்கு சில நரிகள் போல நம்ம வாழ்க்கையில் சோர்வுகள், பயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை கனி கொடுக்க முடியாமல் தடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். இந்த நரியினுடைய வேலை என்னன்னா, பொதுவாக பயமுறுத்துறது இந்த நரியினுடைய ஒரு வேலையாக இருக்கும். சில மனிதர்கள் நம்மை பயமுறுத்துவாங்க. ஒரு பெரிய காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருப்போம், இதை செஞ்சேன்னா அவ்வளோதான், அப்படிதான் இப்படிதான்னு சொல்லி பயமுறுத்துவார்கள். ஒருவேளை அவங்க பெரிய பொசிஷனில் இருக்கலாம். ஏரோது ராஜா அப்படின்ற ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார். ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற அந்த இடத்துல வந்து, இந்த இடத்த விட்டு நீ போகலைன்னா உன்னை கொலை செய்திருவேன் அப்படின்னு பரிசேயர் மூலமாக தூது அனுப்பப்படுது. அப்போ ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, நான் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இங்கே நரின்னு ஏசப்பா யாரை சொல்கிறாருன்னா ஏரோது ராஜாவே சொல்கிறார். ஒருவேளை அவர் பெரிய ராஜாவாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்தை குலைப்பதற்காக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ராஜாக்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க உங்களை மிரட்டுறாங்களா, பயமுறுத்துறாங்களா? கொலை மிரட்டல் கூட, நீ இப்போ இங்கேருந்து இல்லைன்னா நான் உன்னை வந்து கொலை செஞ்சிருவேன், இந்த இடத்த விட்டு நீ போகலன்னா நான் உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய த்ரெட்டனிங் வரும். அதுக்கெலாம் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஏசப்பா அந்த 3 நாளும் அவரோட ஊழியத்தை அந்த பகுதியில் நிறைவேற்றிட்டு தான் அவர் போனார். ஏரோது சொன்னார் அப்படின்றதுக்காக அவர் பயந்துட்டு போகலை. தேவ திட்டம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் தேவ திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றி முடிக்கணும் அப்படின்னு அவர் சித்தம் வச்சுருந்தாருன்னா, இந்த நரிகள் போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கனி கொடுக்க முடியாது. அதனால் நரிகளை கண்டு பயப்படாமல் அதை பிடிக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள சிம்சோனை போல அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த அக்கினியினால் சில நரிகளை நீங்கள் சுட்டெரிப்பீங்க. இணைந்து தோட்டத்தை சுத்திகரிப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம் தேவனுக்காக. காட் பிளஸ் யூ.